இந்த வீடியோ நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறைக்கான வீடியோ. நீங்க நினைக்கலாம் யாரோ பைக்ல போகும்போது கார்ல இடிச்சிட்டாங்க அதனால பிரச்சனை வருதுன்னு. ஆனா அதுதான் கிடையாது. இது வந்து ஒரு பொண்ணோட பர்த்டேக்கு அவங்க கொடுக்குற சர்ப்ரைஸ் மொமெண்ட். இதை பண்ற குரூப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. அதாவது பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் மொமெண்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு இதை பண்ணுவாங்க. அதை ஒரு பிராங்க் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அந்த பிராங்க் நீ எங்க பண்ணணும்? உங்க வீட்டுல பண்ணணும். இல்லைன்னா பார்க்லயோ பீச்லயோ இந்த மாதிரி இடத்துல பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க எங்க பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு மெயினான ரோட்ல சண்டை போடுற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் பிராங்க் இல்லடா, பப்ளிக் நியூசன்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிருக்கோம். இந்த மாதிரி பிராங்க் பண்றேன்ற பேர்ல பொதுவான இடத்துல வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவை நம்ம தமிழ்நாடு காவல்துறையோ இல்ல போக்குவரத்து காவல்துறையோ பார்த்தாங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் பிராங்க் பண்றேன்ற பேர்ல பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் அடுத்து எவனும் பண்ண மாட்டான். ஏன்னா இதை நான் பிராங்கோட பரிணாம வளர்ச்சியா தான் பாக்குறேன். பரிணாம வளர்ச்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. முன்னாடி எல்லாம் எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனல்ல போடுற வீடியோக்காண்டி பிராங்க் பண்ணிட்டு தெரிஞ்சது இப்போ ஒரு ஈவென்ட்டாவே மாறி இருக்கு. இதை இங்கேயே தடுத்து நிறுத்தலைன்னா இது இன்னொரு நிலையில பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிற்கும். உங்களுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பொதுமக்களோட ரோடு தான் கிடைச்சிச்சா?